பனை உளவார்ன்ற இந்த பறவையினுடைய கால்கள் ரொம்பவே வலுவிழந்தது, ரொம்பவே சிறுசு. அந்த ஒரே காரணத்துக்காக இதனால் தரையில் நடக்க முடியாது. ஆனால் முக்கால்வாசி வாழ்நாளில் பறந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன் சாப்பிட்றதுக்கு இறங்காதா? இறங்காது. பூச்சிகளை பிடிச்சி தான் இது வேட்டையாடி சாப்பிடணும். ஆனால் பூச்சிகளை பறந்துக்கிட்டே பிடிச்சிட்டு போய் சாப்பிட்ருவாங்க. ஏன் தண்ணி குடிக்க தர இறங்காதா? இறங்காது. பறந்துக்கிட்டே தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. சரி, கூடில் தங்குறதுக்கு கால்களை வச்சு தானே நிற்கணும் அப்படின்னு பார்த்தா, இது வாழ்கிறதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பனை மரங்களில், தென்னை மரங்கள், இந்த மாதிரி மரங்களில் தான் வாழும். அதுவும் இது உட்காரலாம் செய்யாது. இது இதனுடைய கால்களுடைய பிடிமானம் அதிகம், ஆனால் வலுவிழந்த கால்கள். அதனால் இது பிடிமானத்தின் மூலமாக அங்கே அந்த மரத்தின்ல தொங்கிட்டு தான் இதனுடைய வாழ்க்கையே இருக்குது. அது மட்டும் இல்லை, இது அந்த மரங்கள்லேயும் கூடு கட்டுறதுக்கு சின்ன சின்ன புற்கள், வேர்கள் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கட்டுது. காத்தடிச்சா கீழே விழுந்துடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இது தன்னுடைய உமிழ்நீர் ஒட்டும் தன்மையுடையது. அதனால இந்த கூட்டவே அந்த மரக்கிளைகளில் ஒட்டி விட்டுரும். சரி, முட்டை போட்டால் முட்டை காத்தடிக்கும் போது கீழே விழுந்துடாதா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி தோணலாம். அதனுடைய முட்டையுமே இதனுடைய உமிழ்நீரை வச்சு உள்ளே ஒட்டி விட்டுரும். சரி, குஞ்சுகள் வெளிவருதுப்பா, இப்போ குஞ்சுகள் காற்றுல அடித்து கீழே விழுந்துடாதா அப்படின்னு கேட்டால், இந்த குஞ்சுகள் தான் அதனுடைய அப்பா அம்மா மாதிரியே இருக்கே. அதாவது இதனுடைய கால் பகுதி ரொம்பவே வலுவானது. அதன் மூலமாக இதனுடைய கூட்டை இது வலுவாக பிடிச்சிக்கிறோம். அதனால குஞ்சுகள் கீழே விழுகிறது கிடையாது. இந்த பறவை பற்றி உங்களுக்கு முழு பதிவு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.